இஸ்லாமிய இயக்கத்தினுடைய லட்சியங்கள்னு சொல்லிட்டு நன்மையை ஏவுதல், தீமையை தடுத்தல், இஸ்லாத்தை மேலோங்க செய்தல்ங்கிற லட்சியம் இருக்குது. அதே நேரத்தில் சமூகத்தில் முஸ்லீம்களுக்குன்னு சில பிரச்சனைகள் இருக்குது. அப்போ அந்த பிரச்சனைகளை எல்லாம் கவலை கொள்ளவில்லையா? அதாவது நம்ம நோக்கத்தை சொல்லிட்டோம். இப்போ முஸ்லீம் இயக்கம் வலுவாக இருந்தால்தான் இஸ்லாமிய பணி செய்ய முடியும். தமிழில் உதாரணம் சொல்வதாக இருந்தால் சுவர் இருந்தால்தான் சித்திரம் என்று சொல்வார்கள். சுவர் இல்லாமல் எப்படி சித்திரம் வரைவது? ஆக சுவருங்கிறது எங்கள் முஸ்லீம் உம்மத். இஸ்லாம்ங்கிற சித்திரத்தை அதில் வரையணுன்னா முஸ்லீம் உம்மத்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். முஸ்லீம் சமுதாயம் எல்லா வகையிலும் பலம் பொருந்தியதாக அது இருக்க வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆனில், ஐது லஹும் மஸ்ததாத்தும் மின் குவ்வா, உங்களால் முடிந்த அளவு குவத்தை, பலத்தை நீங்கள் தயார் செய்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஆக குவத் என்று சொல்வது எல்லா வகையான சக்திகளையும் முஸ்லீம்கள் பெற்றிருக்க வேண்டும். ஆக முஸ்லீம் சமுதாய பிரச்சனைகளை புறக்கணித்து விட்டு இஸ்லாத்தை மட்டும் எப்படி பேச முடியும்? ஒரு பலவீனமான சமுதாயத்தை வைத்துக்கொண்டு எப்படி காரியங்களை ஆற்ற முடியும்? ஆக முஸ்லீம் சமுதாயத்தினுடைய எல்லா விஷயங்களையும் இஸ்லாமிய இயக்கம் கவனத்தில் கொள்ளுகிறது. முஸ்லீம்களுடைய கல்வி, முஸ்லீம்களுடைய பொருளாதாரம், முஸ்லீம்களுடைய பாதுகாப்பு, இல்லையா, இப்படி எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது அவங்களுக்கு. இவை அனைத்தையும் கவனத்தில் கொள்ளுகிறது. அதே போல் முஸ்லீம்களுடைய தனித்தன்மைக்கு அச்சுறுத்தல், முஸ்லீம்களுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல், இல்லையா, இப்படி எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. ஆகவே அதுக்கெல்லாம் ஒரு வழி தராமல் யாரும் கலவரம் நடக்கட்டும், எப்படியும் சாகட்டும், நாங்கள் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டோம், நாங்கள் தாவான்னு பேசிகிட்டு இருப்போம்னு யாரும் சொல்ல முடியும். அது அர்த்தமற்ற ஒரு பேச்சு. இஸ்லாமிய இயக்கங்கள் அப்படியெல்லாம் ஒருபோதும் சொல்வதில்லை. ஆனால் வித்தியாசம் என்னவென்று சொன்னால், அது நம்முடைய இலக்கு அல்ல. கல்விக்காக உழைப்பதுங்கிறது இலக்கு அல்ல, நம்முடைய லட்சியத்தை அடைவதற்கான ஒரு துணை சாதனம், இல்லையா, துணை சாதனம். அதுவே இலக்குன்னு சொல்லி கல்வி மட்டும்தான் இலக்குன்றால் நம்முடைய இயக்கம் ஒரு கல்வி அமைப்பாக மாறிவிடும். அரசியலில் பதவி பெறுவது மட்டும்தான் நம்முடைய நோக்கம் என்றால் அரசியல் கட்சியாக மாறிவிடும். பொருளாதாரத்தில் மேம்படுத்துவது மட்டும்தான் இதனுடைய இலக்கு என்றால் அது பொருளாதார அமைப்பு. இட் வில் பிகம் an ஆர்கனைசேஷன். அது ஒரு இயக்கமாக இருக்காது, இயக்கமாக இருக்க முடியாது. ஒரு இயக்கம் எப்போ அமைப்பாக மாறுது? முதல்ல இயக்கம்னா என்ன, அமைப்புன்னா என்ன, அதுக்குள்ள வித்தியாசம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இயக்கம் தான் ஒரு லட்சியத்தை நோக்கி தொடர்ந்து செயல்படுவது. அமைப்பு அப்படி கிடையாது. அந்த ஒரு இலக்கை நோக்கி எல்லாம் போக மாட்டாங்க. சில விஷயங்களை சொல்லுவாங்க, முடிஞ்ச அளவுக்கு சில காரியங்களை செய்வாங்க, விட்டுருவாங்க, அதோடு விட்டுருவாங்க, இல்லையா. இங்கே முஸ்லீம்களுடைய பாதுகாப்பு, தனித்தன்மை, இவற்றையெல்லாம் பாதுகாக்கக்கூடிய அவசியம் நாம் சொன்ன முன்னல்ல சொன்ன லட்சியத்துக்கு இவையெல்லாம் தேவைப்படுகிறது. ஆக இவை ஒரு வாகனம். இந்த வாகனத்தில் ஏறி தான் அந்த லட்சியத்தை போய் அடையணும். ஆனால் லட்சியத்தை விட்டுட்டு வாகனத்தை மட்டும் முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவன் அதான் பிரச்சனை. இப்போ வாகனம் பெருசாக தெரியுது, எங்கே போகணும்னு தெரியல. ஆகவே நம்முடைய லட்சியத்தை அடைவதற்கு இவையெல்லாம் ஒரு துணை சாதனங்கள் என்ற அந்தஸ்தில் தான் இருக்க வேண்டுமே தவிர, எல்லோரும் இதற்கு தருகிறார்கள் முக்கியத்துவம். முஸ்லீம்களுடைய கல்வியை பற்றி பேசுகிறாங்க, பாராட்டுக்குரிய அம்சங்கள். ஆனால் உண்மையான லட்சியம் எது? இஸ்லாம் மேலோங்க செய்வதல்லவா, முழு மனித இனத்தையும் அல்லாஹ்வுடைய பாதையில் அழைப்பதல்லவா நம்முடைய நோக்கம். மறுமையில் அந்த கல்விகளை தான் அல்லாஹ் கேட்க போகிறான். நீங்கள் ஒரு 10 எம்எல்ஏ சீட்டு குறைய வாங்கிட்டாலும் அல்லாஹ் உங்களை தண்டிச்சிட போகிறதில்லை. ஏன்டா இத்தனை எம்எல்ஏ சீட்டு வாங்காமல் இருந்தீங்க, இது அல்லாஹ் உங்களை கேட்டுற போகிறது இல்லையா. ஆனால் இந்த மார்க்கத்தை சொன்னாயா, மார்க்கத்தை எடுத்துரைத்தாயா, நீ மார்க்கத்தை பின்பற்றினாயா, ஒரு சமுதாய அமைப்பை உருவாக்கினாயா, இதெல்லாம் முக்கியமான விஷயங்கள். ஆகவே அதிலும் நாம் கவனம் செலுத்துகிறோம். நீங்கள் ஜமாத் இஸ்லாமியினுடைய செயல் திட்டத்தை பார்த்தீங்கள் என்று சொன்னால் அது உங்களுக்கு புரியும். 7 அம்ச திட்டம் வச்சுருங்க ஜமாத் இஸ்லாமியில். முதல் அம்சம் தாவா, 2வது அம்சம் இஸ்லாஹ், முஸ்லீம்களை சீர்திருத்துதல், 3வது அம்சம் முஸ்லீம் சமுதாய பிரச்சனைகள். 7 அம்ச திட்டம் 3வது என்னது? முஸ்லீம் சமுதாய பிரச்சனைகள். 4வது நாட்டு பிரச்சனைகள். 5வது சர்வதேச பிரச்சனைகள். 6வது முஸ்லீம் சமுதாயத்தில் சமூக சேவை செய்தல். 7வது தர்பியா, ஆன்மீக ஒழுக்க பயிற்சியளித்தல். இந்த 7ஐயும் பாருங்கள். தாவா, இஸ்லாஹ், முஸ்லீம் பிரச்சனை, நாட்டு பிரச்சனைகள், சர்வதேச பிரச்சனைகள், சமூக சேவை செய்தல், தர்பியா, எல்லாம் வந்துருச்சு. எல்லாமே வந்தாச்சு அதுக்குள்ளே. ஆக எதையும் நம்ம விடுறதில்லை. எப்படி அவற்றை விட்டு விலகி இருக்க முடியாது. எந்த இஸ்லாமிய இயக்கம் அதிலிருந்து விலகி இருக்க முடியாது. இங்கே மற்றவர்கள் நமக்குள்ள வேறுபாடு என்றால் நம்முடைய இலக்கு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஓங்கச் செய்வது. அதற்கு இவையெல்லாம் தேவைப்படுகிறது. மற்றவர்கள் அதை விட்டுட்டாங்க. இதை மட்டும், இந்த கல்வி பொருளாதாரத்தை மட்டுமே பேசுகின்ற காரணத்தினால் அங்கே இஸ்லாம் அடி வாங்கிவிட்டு ஒரு ஜாதி அமைப்பு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. முஸ்லீம் கல்வியில் முன்னேறணும், முஸ்லீம்கள் கல்வியில் முன்னேறணும் என்று சொல்லி
அப்படி பேச ஆரம்பிச்சதுனால ஒரு ஜாதி சங்கத்துக்காரன் என்ன பேசுவானோ அதை மாதிரி பேசிகிட்டு இருக்கான். இங்கே தான் நமக்கு அங்கே உள்ள வேறுபாடு வருது.